சாதிவாரி கணக்கெடுப்பு தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு, அதே மாதிரி பீகார் அந்த மாதிரி அரசு எடுத்திருக்கு. ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏங்க உரிமை இருக்காடி தான் நான் போட்டேன். நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல, நடந்ததில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் 6 மாதம் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும், ரினியூல் பண்ண விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. அதனால் ஏதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு போகிறார். இதுதான் உண்மை. உரிமையே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏங்க அதான் திருப்பி சொல்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது சட்டம் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது? செல்லுமா செல்லாதா? சொல்லுங்க. நீ சொல்ல மாட்டேங்க, கேள்வி கேட்டீங்களா? செல்லுமில்ல. அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா? மனசு இல்லை, கொடுக்குற மனசு இல்லை. இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்லை, அதில் ஆர்வம் காட்டல, அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அதை ஏங்க இதில் என்ன இருக்குது? இதில் யாரையும் மறைக்க முடியாது. இது யாருக்கு எவ்வளோ இருக்குது அதை தானே பிரித்து கொடுக்குறாங்க. இதில் யாருமே ஏமாற்ற முடியாது. இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது. இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துகிற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுகிறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அது ஒன்று தான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றுறாங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதில் நீங்கள் சொல்கிற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தலை. அதை சுட்டி காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இன்னொன்று இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்தியிருந்தாங்க. இப்போ 1/4/2024 தான் கொடுக்குறேங்கிறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு. ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல, பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போது அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தலை. அவர்கள் ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. இதாங்க அவையில் 1/4/27 கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை. சார் அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்து தான் போடுவோம். இவையிலாட்ட வேணுமென்னே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆகா தங்கமே அது இதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்ற என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. அதனால தான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு குறையாமல் இருக்குது. எந்த இடத்துலையும் எங்களுடைய ஆட்சியில் இப்படிலாம் பேசவே இல்லையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.